ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2023 வெளியான உலகம்மை அப்படின்ற தமிழ் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாக கிராமங்களில் ஜாதி பிரச்சனை எந்த மாதிரி வரும் அப்படின்னா, ஒரு ஜாதியினர் தன்னோட ஜாதியை உயர்த்தியும் இன்னொரு ஜாதியை தாழ்த்தியும் பேசி ரெண்டு தரப்பினர்களுக்கும் இடையே மோதல் ஏற்படும். ஆனால் இந்த படத்தில் காட்டக்கூடிய கிராமம், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே ஒரே ஜாதியினர் தான் கைஸ். ஆனால் அந்த ஜாதிக்குள்ளேயே நீ மேலே நீ கீழே அப்படின்னு அதுலேயும் பாகுபாடெல்லாம் பிரித்து வச்சிருக்காங்க. அந்த வகையில் இந்த கிராமத்தில் வாழக்கூடிய பொண்ணு தாங்க உலகம்மை. உலகம்மை ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கிராமமும் இவளுக்கு எதிராக திரும்புது. அப்படி என்ன இவ தப்பு பண்ணா, எதனால இவளை கார்னர் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் மொத்த படமே. இந்த படம் சு சமுத்திரம் அப்படின்றவருடைய நாவலை தழுவி எடுத்தது அப்படின்னு படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே மென்ஷன் பண்ணிடுறாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனல் 2 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாவே அந்த ரீச் நமக்கு கிடைக்கும். எனக்கும் ஜாலியா இருக்கும் அண்ட் மோட்டிவேஷனா இருக்கும். ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமத்தை காட்டுறாங்க. இந்த கதை மொத்தமும் 1970களில் நடக்கிற மாதிரி தாங்க காட்டுறாங்க. இந்த அழகான கிராமத்தில் உலகம்மை அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்கா. இந்த பொண்ணு 6ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கா. உலகம்மைக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலிங்க. உலகம்மை வேலைக்கு போனால் மட்டும்தான் அவங்க வீட்டில் சாப்பாடு பொங்கும். அந்த வகையில் பீடி சுத்துறதுக்கா ஒரு இடத்துக்கு வேலைக்கு வந்திருக்கா. அங்கே இருக்கிற அக்காங்கெல்லாம் கேட்குறாங்க, ஏமா நீ வேற ஒரு இடத்துக்கு தானே வேலைக்கு போயிட்டு இருந்த, என்ன நீ இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்க, அப்போதான் உலகம்மை சொல்றா, இல்லக்கா அந்த இடத்துல முதலாளி என்கிட்ட அத்துமீறல்ல ஈடுபடுறதுக்கு முயற்சி பண்ணா, எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, அதனால தான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, இங்க இருக்கக்கூடிய முதலாளியும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பெண்கள் கிட்டலாம் நீங்க சுருட்டின பீடியெல்லாம் கொடுத்துட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போனதுக்கு அப்புறம் உலகம்மை கிட்ட வந்து அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்க வேலை பார்க்குற எல்லா பெண்கள் கிட்டயுமே இந்த முதலாளி வளைஞ்சுக்கிட்டே தான் கைஸ் இருப்பான். இந்த பெண்கள் எல்லாம் இவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியும் ஒத்துழைக்கிற மாதிரியும் நடிச்சுட்டு அப்படியே சாமர்த்தியமா நழுவிடுவாங்க. ஆனா அந்த மாதிரி கூட உலகம்மையினால பண்ண முடியல. உலகம்மை கட் அண்ட் ரைட்டான கேரக்டருங்க. என்னதான் பார்க்க சாஃப்டான ஒரு பொண்ணா இருந்தாலும் மனசுக்குள்ள ரக்டான கேரக்டர் இருக்கு. இந்த முதலாளியை பிடிச்சி திட்டி விட்டுறாங்க, வேலை செய்யும்போது தொந்தரவு பண்ணாதீங்க, இல்லாட்டி உங்க பேரை கெடுத்து விட்டுருவோம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அடிக்காத குறையா மிரட்டி விட்டுறாங்க. இதை பார்த்து அந்த முதலாளி மிரண்டு போயிடுறாருங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நாங்கள் வேலை பார்க்கறதா இல்லை, மாரிமுத்து அப்படின்றவருக்கு சொந்தமான வயலில் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற அக்காங்கெல்லாம் கேட்குறாங்க, எதுக்கு இத்தனை ஜாபை மாற்றிக்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு. ஹீரோன் அவங்க பிரச்சனையை சொல்றாங்க, நீ எங்கே போனாலும் இந்த மாதிரி ஒருத்தன் இருக்கத்தான் செய்வான், அவனை எல்லாம் கடந்து தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேறி ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க மாரிமுத்து அப்படின்றவர் அந்த இடத்துக்கு வராருங்க. இந்த ஊருடைய பெரிய மனுஷன் தாங்க மாரிமுத்து. இவருக்கு நிறைய சொத்து இருக்கு அண்ட் இவருக்கு ஒரு பொண்ணு இருக்குங்க. பொண்ணுடைய பேரு சரோஜா. இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட நீ கொஞ்சம் என் கூட வீட்டுக்கு வாமா, வீட்டில் ஒரு வேலை இருக்குது அப்படின்னு கூடயே கூப்பிட்டு போகிறாரு. ஆக்சுவலாக இந்த ஊரில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே ஒரே ஜாதியினர்கள் தான். ஆனால் அந்த ஜாதிக்குள்ளேயே இவங்க மேலே இவங்க கீழே அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சிருக்காங்க. இப்போ ஹீரோயினை மாரிமுத்து வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. மாரிமுத்தோடைய மனைவி ஹீரோயின் கிட்ட அன்பா பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா வரக்கூடாதவங்க வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் இந்த ஜாதி பிரிவினை தான். மாரிமுத்து சொல்கிறாரு, அவளுக்கு பட்டுப்புடவை எடுத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் முடியாது, நீங்களே எடுத்து தர வேண்டியதானே அப்படின்னு மாரிமுத்தோடைய மனைவி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் சரோஜா பட்டுப்புடவை எடுத்து கொடுக்குறாங்க. பட்டுப்புடவை கட்டாமையே நான் செத்துருவணும் அப்படின்லாம் நான் பயந்தேன், ஆனால் உன்னால இன்னைக்கு நான் பட்டுப்புடவை கட்டியிருக்கேன் அப்படின்னு சந்தோஷமா ஃபீல் பண்றாங்க. ஆக்சுவலாக மாரிமுத்தோடைய பொண்ணு சரோஜாக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. மாப்பிள்ளை கோயிலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ பொண்ணை தூரத்துல இருந்து பார்த்து மாப்பிள்ளை ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுவார். அந்த காலத்து சடங்கு போல. அதனால சரோஜாக்கு துணையா நம்ம ஹீரோயின் போயிட்டு வரட்டும் அப்படின்றதுக்காக தான் வீட்டுக்கு மாரிமுத்து கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. ஸோ இப்போ ரெண்டு பேருமே ரெடியாகி கிளம்புறாங்க. சரோஜா பார்த்தீங்கன்னா பச்சை கலர்ல சாரி கட்டியிருக்காங்க. ஹீரோயின் வந்து ரெட் கலர்ல சாரி கட்டியிருக்காங்க. மாரிமுத்தோடைய மனைவி சரோஜாக்கு பொட்டு வச்சு விட்டுறாங்க. ஹீரோனும் ஆசையா நெத்திய நீட்ட மாரிமுத்தோடைய மனைவி ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. அதுலயே ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க அவங்களுக்கு நம்மள பிடிக்கல அப்படின்ட்டு. அப்புறம் வீட்ல இருந்து ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. அங்க கட் பண்ணா கோவில்ல மாப்பிள்ளையோட அப்பா, அதுக்கப்புறம் இந்த பீடி கம்பெனி முதலாளி, அவர் தான் புரோக்கரா செயல்பட்டுக்கிட்டு இருக்காருங்க. கூட ஒரு அசிஸ்டன்ட் அப்படின்ட்டு ஒரு 4 பேர் வந்து அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த முதலாளி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாரிமுத்துக்கு நிறைய சொத்து இருக்கு, ஒரே மக, கல்யாணம் பண்ணா நீங்க சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மாப்பிள்ளையோட அப்பா சொல்றாருங்க, எங்க ஃபேமிலிலேயே இவன் தான் ஃபர்ஸ்ட் டிகிரி ஹோல்டர், நான் நல்லா படிக்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா பொண்ணு எப்போ வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருக்கிறாருங்க. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோனும் சரோஜாவும் அந்த இடத்துக்கு வராங்க. ஸோ கொஞ்சம் தள்ளி முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனை தான் வந்து நம்ம லோகநாதன் பார்க்குறாரு. பார்த்த உடனே பிடிச்சி போயிருதுங்க. இருந்தாலும் அவர் வந்து டவுட்டு கேட்குறாரு, இந்த மாதிரி ரெட் கலர் புடவைங்களா இல்லை பச்சை கலர் புடவைங்களா அப்படின்ட்டு. ஸோ இந்த புரோக்கரும் பயங்கர கன்ஃபியூஷன் ஆயிடுறாரு. உடனே ரெட் கலர் புடவை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நான் மாப்பிள்ளையை பார்த்துட்டேன், மாப்பிள்ளை கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கிறாரு, உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆவார், நீங்கள் மாப்பிள்ளையை பாருங்க அப்படின்னு சொல்ல, சரோஜா பார்த்தீங்கன்னா வெக்கப்பட்டுட்டு முன்னாடியே வரமாட்டேன்றாங்க, எனக்கு ஷையா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அட ஒரு வாட்டி பாருங்க அப்படிங்கும் போது இந்த மாதிரி இந்த முதலாளி மறைச்சிக்கிறாரு, மாப்பிள்ளையோட அப்பா மறைச்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃபைனலி ஒரு வாட்டி பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. மாப்பிள்ளை துள்ள துடிக்க எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க. ஒரு வாட்டி கிட்ட போய் பார்த்துட்டு வந்துடவா அப்படின்னு கேட்க புரோக்கர் ஒத்துக்கவே மாட்டேன்றாரு. ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், படித்தவங்க எங்கே சொன்னால் கேட்குறீங்க, அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி
ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க. மாப்பிள்ளைக்கு நம்ம ஹீரோனை ரொம்ப பிடிச்சி போயிருதுங்க. ஏன்னா மாப்பிள்ளை கிட்ட ஹீரோயின் தான் பொண்ணு அப்படின்ற மாதிரி எல்லாம் கன்ஃபியூஷன் பண்ணி விட்டாங்க. மாப்பிள்ளையோட கண்ணுக்கும் ஹீரோயின் மட்டும்தான் தெரிஞ்சாங்க. ஏன்னா சரோஜா வெக்கப்பட்டுட்டு விஷுவலாகவே வந்து நிற்கலல்ல. ஸோ அதனால் மாப்பிள்ளை வந்து ஹீரோயினை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. எனக்கு பிடிச்சிருக்குப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் சரோஜாவை வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க. நம்ம மாரிமுத்தோடைய மனைவி நம்ம ஹீரோயினை மறுபடியும் கஷ்டப்படுத்துற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ட்ரெஸ் எல்லாம் கழட்டி கொடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் போது மாரிமுத்து வந்து நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வேண்டாமா, பட்டுப்படவையோடைய கிளம்பிக்க அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஹீரோனோட வீட்டுக்கு பல்வேசம் அப்படின்ற ஒரு நபர் வந்து பிரச்சனை பண்றாருங்க. அவர் யார் அப்படின்னா நம்ம மாரிமுத்து இருக்கிறார் இல்லையா, அவருடைய தங்கச்சி புருஷன் தான். ஆக்சுவலா அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையனை தான் சரோஜாக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து மாரிமுத்தோடைய சொத்தை எல்லாம் ஆக்குபை பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டிருந்திருக்காங்க. ஆனா சரோஜாக்கு இப்போ படிச்ச மாப்பிள்ளைய அவங்க வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு உன்னை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஆக்சுவலா நீ பார்க்க நல்லா இருக்கு இல்லையா, மாப்பிள்ளை கிட்ட உன்னோட முகத்தை காமிச்சிட்டு சரோஜாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்க, இதுதான் அவங்களுடைய பிளான் அப்படின்னு சொல்ல, இல்ல மாரிமுத்தையா அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்ல, நீ இந்த ஊர்ல இருந்தா தானே, இது 30 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட இடம், அதனால இந்த இடத்த விட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி வீட்டை காலி பண்ண சொல்லி பிரச்சனை பண்றாரு. அப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இங்க பிரச்சனை பண்ணாதீங்க, இல்லாட்டி அருவாள் எடுத்து ஒரு போட்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. என்ன பார்த்தே அருவாளை காட்டுறியா, உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து பல்வேசம் கிளம்பிடுறாருங்க. அங்க கட் பண்ணா இந்த புரோக்கரும் அசிஸ்டன்ட்டும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. மாரிமுத்து கிட்ட விஷயத்த சொல்றாங்க. மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல மாரிமுத்து சந்தோஷப்படுறாரு. அது வந்து அப்படின்னு சொல்ல, என்னையா அது வந்து அப்படின்னு கேட்க, இல்ல உலகமைய மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்ல மாரிமுத்து ஷாக் ஆகுறாரு. உடனே அசிஸ்டன்ட் வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா, நம்ம சரோஜாவை தான் மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பிரச்சனை வராத மாதிரி சமாளிச்சிடுறாருங்க. பொய் சொல்லிடுறாரு. பட் உண்மை என்ன அப்படின்னா மாப்பிள்ளைக்கு நம்ம ஹீரோனை தான் பிடிச்சிருக்கு. அங்கே கட் பண்ணா இந்த பல்வேசத்தோடைய ஃபேமிலியை காட்டுறாங்க. அவருடைய பையன் பார்த்தீங்கன்னா சரியான தண்ணி வண்டிங்க, ஆல்வேஸ் குடிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஸோ அந்த பையனுக்கு தான் வந்து சரோஜாவை கல்யாணம் பண்ணி கொடுத்து சொத்தையெல்லாம் ஆக்குப்பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பல்வேசம் ஒரு பக்கம் பிளானை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ராத்திரி நம்ம ஹீரோனுக்கு தூக்கமே வர மாட்டேது. ஒருவேளை இந்த பல்வேசம் சொன்னது உண்மையா இருக்குமோ, நம்ம முகத்தை காமிச்சிட்டு சரோஜாக்காக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு மாரிமுத்தையா பிளான் பண்ணியிருப்பாரோ. சேச்சே, அவர் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாரு. ஒருவேளை பண்ணியிருந்தாருன்னா, இல்லாட்டி மாப்பிள்ளையே சரோஜாக்காவை பார்க்காம என்ன பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிருந்தாருன்னா, சரி ஓகே நம்மளே நாளைக்கு காலையில் போய் அந்த மாப்பிள்ளை கிட்ட ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் முதல் வேலையாக நம்ம ஹீரோயின் பக்கத்து கிராமத்துக்கு கிளம்பி போகிறாங்க. நம்ம மாப்பிள்ளை லோகு இருக்கார் இல்லையா, அவரு தலையில் துண்டை கட்டிக்கிட்டு மோட்டரில் நோண்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோனை பார்த்த உடனே அவருக்கு செம்ம சர்ப்ரைஸாக இருக்குது. ஆனால் ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை அடையாளம் தெரியல, கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. ஏங்க நீங்கள் எங்கங்க இங்கே யாரை பார்க்குறக்குங்க இந்த ஊருக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, இங்கே கருப்பு ஜெமினி கணேசன் இருக்கிறாரு, அவரை பார்க்குறக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா துண்டை கழட்டுறாரு. அப்போ தான் ஹீரோனுக்கு அடையாளம் தெரியுது. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா இந்த புரோக்கர் பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து இந்த புரோக்கருக்கு தெரியலங்க. ஹீரோன் வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றாங்க. அன்னைக்கு நீங்க சரோஜாக்காவை தான் பார்க்க வந்தீங்க, கன்ஃபியூஷன்ல என்ன பார்த்து ஓகே பண்ணிட்டீங்க, பட் உண்மையிலேயே அவங்க தான் மணப்பெண், நீங்க அவங்கள கல்யாணம் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. லோகு பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா முடிவு எடுத்துட்டாருங்க. கட்டினா இவ்வளோ தான் கட்டுவேன், இல்லாட்டி கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க கட் பண்ணா நம்ம சரோஜா பார்த்தீங்கன்னா அப்படியே வீட்டு மாடியில காதல் மயக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ மாப்பிள்ளைக்கும் என்ன பிடிச்சி போயிடுச்சு, எனக்கும் மாப்பிள்ளைய பிடிச்சி போயிடுச்சு, அடுத்து என்ன டும் 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 தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலேயே மாப்பிள்ளைக்கு நம்ம ஹீரோனை தானே பிடிச்சிருக்கு. வழக்கம் போல மாரிமுத்தோடைய வயலில் நம்ம ஹீரோயின் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. புரோக்கர் விஷயத்த சொல்லி மாரிமுத்தோடைய மனைவி வயலுக்கு வந்து, உனக்கு இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தா படுக்கிறதுக்கு பாய் கேட்குதா, உன்னால தான் வந்து என் பொண்ணுடைய வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனை அந்த இடத்துல இருந்து அடிச்சு விரட்டி விட்டுறாங்க. மாரிமுத்து வயலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க. அங்கே மாப்பிள்ளையோட அப்பா வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. தனியாக வேலை பார்த்துட்டு இருக்கீங்க போல அப்படின்ட்டு. ஆமாங்க, எல்லாம் கொஞ்ச நாள் தான், பொண்ணுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எல்லாத்தையும் மாப்பிள்ளை கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் சைலண்ட் ஆயிடுவேன், எனக்கு அப்புறம் எல்லாமே மாப்பிள்ளைக்கு தானே அப்படின்னு சொல்ல, நீங்க சொல்றது சரிதான், ஆனா பையனுக்கு அந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்குன்னு சொல்றானே அப்படின்னு சொல்ல, எந்த பொண்ணு அப்படின்னு கேட்க, உலகம்மை அப்படின்னு மாப்பிள்ளையோட அப்பா சொல்றாரு. மாரிமுத்துக்கு கோவம் வந்துருது. என் பொண்ணை பார்க்க வந்துட்டு அது எப்படிங்க அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்க, நீங்க தாங்க தேவையில்லாத வேலை பார்த்து விட்டீங்க, உங்க பொண்ணு கூட சேர்ந்து அந்த பொண்ணை யார் அனுப்ப சொன்னது, அந்த பொண்ணை பார்த்ததும் நான் கட்டினா அவளை தான் கட்டிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, ஏங்க நீங்க தானங்க சொன்னீங்க உங்க பையன் உங்க பேச்சை மட்டும் தான் கேட்பான், உங்க பேச்சை தாண்டி எதுவுமே பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்ல, அப்படிதாங்க இருந்தான் உலகமையை பார்க்கறதுக்கு முன்னாடி, உலகமையை பார்த்ததுக்கு அப்புறம் கட்டினா அந்த பொண்ணை தான் கட்டுவேன் அப்படின்னு உறுதியா நிற்கிறான் அப்படின்னு சொல்ல, மாரிமுத்துக்கு செம்ம காண்டாயிருதுங்க. சரோஜாவோட கல்யாணமும் நின்று போயிருது. இப்போ நம்ம ஹீரோனுடைய வீட்டுக்கு இந்த பல்வேசம் வராருங்க. ஸோ அன்னைக்கு வந்து ரக்கடா வந்து பேசிட்டு போனார் இல்லையா, இன்னைக்கு வந்து சாஃப்டா வந்து பேசுறாரு. ஆக்சுவலா நீ போய் அங்கே பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீ பேசுனதுனால எப்படியோ இந்த சரோஜாவுடைய கல்யாணம் நின்று போயிடுச்சு, என்னுடைய பையனை எப்படியாவது பேசி சரோஜாக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன், அதுக்கு உனக்கு நன்றி அப்படின்னு சொல்ல, நீங்க சொன்னதுனால ஒன்றும் நான் போக
கிடையாது, எனக்கா தோணுச்சு அதனால தான் போய் பேசினேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோனுக்கு உள்ளூரில் வேலை கிடைக்காதனால வெளியூரில் 2 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறாங்க. அப்போ அங்கே வேலை பார்க்குறவங்களாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் படித்து டிகிரி வாங்கின பையன் லோகநாதன் அவனுக்கு பார்த்த பொண்ணை வேணான்னு சொல்லிட்டு வேற ஒரு சவத்த பொண்ணை ஓகே பண்ணிட்டானா, அதனால அவங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை அப்படின்னு சொல்ல அந்த சவத்த பொண்ணே ஹீரோயின் தானே ஒரு மாதிரி ரொம்ப சங்கட்டமாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ மாரிமுத்து நல்லவராக இருந்தவர் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஒரு மாதிரி சைக்கோவாக மாற ஆரம்பிக்கிறாருங்க. என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹீரோயினை தண்டிக்கணும் அப்படின்றதற்காக நம்ம ஹீரோயினோடைய அப்பா வாங்கின கடனை இப்போவே திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி நடு ரோட்டில் ஒரு வட்டத்தை போட்டு அந்த வட்டத்துக்குள்ளே உட்கார வச்சிடுறாங்க. கடனை கொடுத்துட்டு அந்த வட்டத்தை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி ஊர் பெரிய மனுஷங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஹீரோயினோடைய அப்பாவை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயின் டைம் கொடுங்க, உடனே கொடுன்னா நான் எப்படி கொடுப்பேன், அது வட்டத்துக்குள்ளே அப்பா உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, காசு கொடுத்தாதான் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரக்குடா பிடிவாதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ரிக்வஸ்ட் பண்ணியும் பார்த்துட்டாங்க, கெஞ்சியும் பார்த்துட்டாங்க. ஆனால் இவங்க விட்டுறதா இல்லை, மாறா ஹீரோயினை கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து டென்ஷன் ஆயிடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வேற ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு என்னையும் என்னோட அப்பாவை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்களே, நீங்களாம் பொட்ட பசங்கடா, நான் சர்க்கார் ரீதியாக அவங்கள ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் போலீஸ் ஆஃபீஸர் இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டேன்றாருங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, நாளைக்கு மந்திரி வராங்க இல்லையா, டேரெக்டாக உங்களை பற்றி நான் மந்திரிக்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, இதனடா வம்பா போச்சு, சரி வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே 3 போலீஸ்காரங்க சம்பவம் நடந்துட்டு இருக்க இடத்துக்கு வராங்க. வந்து என்ன பிரச்சனை ஏதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே இந்த மாரிமுத்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு நபர்கிட்ட பணத்தை கொடுத்து போலீஸ்காரங்களுக்கு குடிக்கிறதுக்கு வாங்கி கொடு, கையில் காசு கொடு, நம்ம பக்கம் எழுத்துக்க அப்படின்னு சொல்ல, ஸோ நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்களை அவங்க பக்கம் எழுத்துக்கிறாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு சப்போர்ட்டாக பேசின போலீஸ்காரங்க அப்படியே நம்ம ஹீரோயினோட அப்பா கிட்ட வந்து ஊது அப்படின்னு சொல்லிட்டு இவன் குடிச்சிருக்கான், குடிச்சிட்டு வந்து வம்பு பண்ணுறான் அப்படின்னு சொல்லி நடரா ஸ்டேஷனுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயினோட அப்பாவை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் டென்ஷன் ஆயிடுறாங்க. தப்பு பண்ணவங்களை விட்டுட்டு பாதிக்கப்பட்டவங்களை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஸ்டேஷன்லேயே வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயினோட அப்பாவை விட்டுறதா இல்லைங்க, நான் எப்படியாவது உங்களை வெளியே கொண்டு வருவோம்ப்பா அப்படின்ட்டு ஹீரோயின் ஸ்டேஷனை விட்டு கிளம்புறாங்க. ஆனால் எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கோயிலில் போய் ப்ரேயர் பண்ணிட்டு வெளியே வரும்போது பஸ் ஸ்டாப்பில் லோகநாதன் நின்றுட்டு இருக்கிறாரு. அவர் மெட்ராஸுக்கு போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்போ போயிட்டு ஹீரோயின் சரோஜாவை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படிங்கும்போது, என்னை பொறுத்த வரைக்கும் நீதாமா சரோஜா, எனக்கு உன்னை பார்த்த உடனே பிடிச்சி போயிடுச்சு, ஸோ என் கேரக்டரை நீ புரிஞ்சுக்கல, நான் மனசில் ஒருத்தங்களை நினச்சிட்டேன்னா அவங்க தான் கடைசி வரைக்கும், ஸோ நீ என்னை ஏற்றுக்கிட்டா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நான் உன்னோட நினப்பிலேயே இருப்பேன், என்னைக்காவது ஒரு நாள் என்னை பார்க்கணும்னு உனக்கு தோணுச்சுன்னா மெட்ராஸில் இந்த அட்ரஸுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு நீ படிச்சிருக்க தானே, அப்பப்போ கடிதம் போடு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த இடத்துக்கு சப் இன்ஸ்பெக்டர் வராருங்க. அவர் லோகநாதனுக்கு தெரிஞ்சவர் தான். 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம லோகநாதன் சொல்கிறாரு, ஊருக்குள்ளே ஏதாவது பிரச்சனை பண்ணால் இவன் என் ஃப்ரெண்டு தான், என் ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லு, எதுனாலும் பண்ணி தருவான் அப்படின்னு சொல்ல ஹீரோன்னு சரின்னு கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து நம்ம லோகநாதன் பஸ் வந்துருச்சுன்ட்டு கிளம்பி போயிடுறாருங்க. அப்புறம் ஹெல்ப் கிடைக்காம நம்ம ஹீரோயின் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. உள்ளே அலோ பண்ண மாட்டேன்றாங்க. அப்போ சப் இன்ஸ்பெக்டர் உள்ளே அலோ பண்ண சொல்கிறாரு. நீ லோகநாதனுடைய ஃப்ரெண்டு தானம்மா, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, அப்போ தான் ஹீரோயின் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஏமா வர தானே என்னை பார்த்தா, அப்போவே எல்லாத்தையும் சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கும்போது, லோகநாதன் ஏதோ நல்ல காரியத்துக்காக மெட்ராஸுக்கு போகிறாரு, போகும்போது நான் போய் என்னோட புலம்பெல்லாம் புலம்பிட்டு இருந்தேன்னா அவருடைய மனசு என்ன ஆகுறது, அதனால தான் அங்கே வச்சு நான் எதுவுமே சொல்லலை சார் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயின் விஷயத்த சொல்லி இந்த போலீஸ் ஆஃபீஸர் தான் பொய்யா கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட என்னன்னு கேட்டால் அவரும் பார்த்தீங்கன்னா இல்லை இவன் குடிச்சிட்டு கலாட்டா பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி ஜீப் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பிரச்சனைக்கு காரணமான மாரிமுத்தை கையோட கூட்டுவாங்க, இது சாதாரண கேஸாக இருக்கக்கூடாது, மாரிமுத்தை ஜீப்லேயே உட்கார வச்சு கூட்டுவாங்க அப்படின்னு சொல்ல, போலீஸ்காரங்க வீட்டுக்கு போயிட்டு மாரிமுத்து கிட்ட அப்படியே நார்மலாக பேசிட்டு ஒரு எட்டு வந்துட்டு போயிருங்க போதும், வேற எதுவும் இல்லை, இளவட்ட போலீஸ் ஆஃபீஸர் அப்படி தான் இருப்பார் வாங்க அப்படின்னு சொல்லி கூட கூப்பிட, நம்ம மாரிமுத்துவும் சரி நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீப்லேயே வராருங்க. ஸோ எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மாரிமுத்துக்கு இது ஒரு மாதிரி அசிங்கமாக தான் இருக்குது, போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது. ஸோ இப்போ ஸ்டேஷனில் வச்சு இந்த சப் இன்ஸ்பெக்டர் பேசுகிறாரு, நான் உங்களை தண்டிக்கணும் அப்படின்றதுக்காகலாம் கூப்பிட்டு வரல, சமாதான பேச்சு பேசுறதுக்காக தான் கூப்பிட்டு வந்திருக்கேன், இனிமேல் நீங்கள் இவங்க லைனில் குறுக்கிடாதீங்க, நீங்கள் இனிமேல் அவங்க லைனில் குறுக்கிடாதீங்க, மீறி ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னா அவருக்கு ஒரு 3 மாதம் உங்களுக்கு ஒரு 6 மாதம் அப்படின்னு சொல்லி ஜெயில் தண்டனை வாங்கி தந்துடுவேன் அப்படின்னு சொல்ல, மாரிமுத்து பார்த்தீங்கன்னா சரி சார் நீங்கள் சொன்ன மாதிரியே கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்டேயோ உங்கள் அப்பாவை கூப்பிட்டு கிளம்புமா, இனிமேல் எதுவும் பிரச்சனை எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு. இருந்தாலும் மாரிமுத்துக்கு ஈகோ கிளாஷ் ஆகுதுங்க. நம்மளை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்துட்டு போயிட்டா இவ்வளோ சும்மாவே விடக்கூடாது அப்படின்ட்டு ஊருக்குள்ளே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது பல பேர் பார்த்தீங்கன்னா மாரிமுத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒரு சிலர் மட்டும்தான் ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படியே ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணாலும் அவங்களையுமே பார்த்தீங்கன்னா அடக்கி அமைதியாக இருக்க வச்சிடுறாங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனில் மாரிமுத்தோடைய பொண்ணு சரோஜாவுடைய கல்யாணம் நின்று போய் சரோஜா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதனால் ஊருக்காரங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பேசாமல் உங்கள் தங்கச்சி பையனுக்கே வந்து உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா பொண்ணும் கிட்டேயே இருக்கும் அப்படின்னு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஐடியாவை கொடுத்துட்றாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா மாரிமுத்து நான் யோசனை பண்ணுறேன்
அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த ஒரு சுச்சுவேஷனில் ஹீரோயின் அப்படியே படுத்துக்கிட்டே நம்ம லோகநாதனுடைய நினப்பில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு இப்போ லோகநாதனை ரொம்ப பிடிச்சி போயிருதுங்க. ஸோ லோகநாதன் கூட இருந்தோம்னா நம்ம எப்படி எப்படியெல்லாம் இருப்போம் அப்படின்றத பற்றி கனவு காண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ மாரிமுத்தோடைய சப்போர்ட்டர்ஸ் ஹீரோயினை நிம்மதியாக இருக்க விடக்கூடாது அப்படின்னு ராத்திரி நேரம் ஹீரோனுடைய குடிசை மேலே கல் வீச ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒரு கல் ஹீரோனுடைய அப்பா தலையில் பட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிருதுங்க. ஹீரோயின் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இதை பற்றி ஊரில் போய் சொல்லி பஞ்சாயத்து பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆரம்பத்தில் எல்லோரும் உணர்ச்சி வசப்பட்டாலும் மாரிமுத்த போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் ஹீரோயின் கூப்பிட்டு போயிருக்காங்க. அவர்கிட்ட தான் நிறைய செல்வாக்கு இருக்குது அப்படின்ட்டு எல்லோருமே மாரிமுத்து சைடில் தான் போகிறாங்க. ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க. இப்போ பல்வேசம் மாரிமுத்து 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க இல்லையா? அதனால இந்த பல்வேசம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட வந்து முன்னொரு காலத்தில் இந்த இடம் எங்களோட இது, அதனால இந்த இடத்த காலி பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்க ஹீரோயின் சொல்கிறாங்க, உடனே காலி பண்ணுனா எப்படி காலி பண்ணிட்டு போகிறது? இங்கே தான் என்னோட அம்மா அப்பா அப்புறம் என்னோட தாத்தா எல்லாருமே வாழ்ந்துருக்கிறாங்க, அதனால நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனில் ஒரே ஒரு நபர் மட்டும் நம்ம ஹீரோனுக்கு சப்போர்ட்டாக வந்து பேசுகிறாரு. ஊர் பஞ்சாயத்தை கூட்டலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அவரையும் மாரிமுத்து வீட்டுக்கு இன்வைட் பண்ணி சாப்பாடெல்லாம் கொடுத்து சாப்பிட வச்சு நீங்கள் அவளை கை கழுவி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி பேசி அவங்க பக்கம் இழுத்துக்கிறாருங்க. இப்போ ஊர் பஞ்சாயத்து கூடுது. அந்த இடத்துல நம்ம ஹீரோனை நிற்க வச்சு எல்லாரும் ஒன்று கூடி ஹீரோனை கார்னர் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோயின் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என் சைடில் என்ன தப்பு இருக்குது, என்னை நிம்மதியாக வாழ விடுங்க, அது போதும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு அருணா அப்படின்ற ஒருத்தர் வராரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது அநியாயம், ஒரு பொண்ணை டார்கெட் பண்ணி நீங்க எல்லோருமே இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, இதை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கொண்டு போனா நீங்க தான் மாட்டுவீங்க அப்படின்னு சொல்ல, இது எங்க கிராமத்தோடைய பிரச்சனை, நீ எதுக்கு இதுல தலையிடுற, நீ உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் பிரச்சனை பண்ணி அருணாவை துரத்தி விட்டுறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோனையும் ஹீரோனுடைய அப்பாவையும் இந்த ஊரை விட்டு தள்ளி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோயின் இந்த ஊர் கிணத்துல தண்ணி எடுக்க கூடாது, யாரும் தண்ணியும் கொடுக்க கூடாது, ஹீரோயின் கிட்ட யாரும் பேசக்கூடாது, ஹீரோனுக்கு யாரும் உதவி பண்ணக்கூடாது, யாரும் கடன் கொடுக்க கூடாது, ஹீரோயின் கிட்ட எதுவும் வாங்கவும் கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட நிபந்தனைகளை போட்டுடுறாங்க. அதை மீறி யாராவது ஹீரோயின் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைச்சா அவங்களையும் இந்த ஊரை விட்டு தள்ளி வச்சிருவேன் அப்படின்னு மிரட்டிடுறாங்க. எண்ட் ஆஃப் த டே ஹீரோனுக்கு தண்ணி வேணும் இல்லையா? தண்ணி எடுக்கிறதுக்காக வர அங்கே ஒரு அக்கா சொல்றாங்க, நாங்கள் என்னமா பண்றது, ஊர் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு தான் ஆகணும், நாங்கள் எடுத்துட்டு போனதுக்கப்புறம் நீ தண்ணி எடுத்துக்க அப்படின்ட்டு. இருந்தாலும் அந்த அக்கா ஹெல்ப் பண்றாங்க. அந்த இடத்துக்கு வந்து இந்த அசிஸ்டன்ட் ஹீரோனுடைய பானையை உடச்சு போட்டுறாரு, நீ எப்படி தண்ணி பிடிப்பேன்னு பாத்திரலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஹீரோன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பாடு செய்யறதுக்கு தீ வாங்குறதுக்காக அருணாவோடைய வீட்டுக்கிட்ட வர அருணாவோடைய அப்பாவும் அம்மாவும் அருணாவும் ஹீரோனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம், எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம், இவனுக்கு இப்படி தான் எதுனாலும் ஃபேஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அருணா சொல்றாரு. ஹீரோனு மோட்டிவேட் ஆயிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பாடெல்லாம் சமைச்சு தன்னுடைய அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. இந்த அருணா அப்படின்ற ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறாருங்க. 8 பைசாவாக இருந்த கரண்ட் பில்லு வந்து 10 பைசாவாக மாறிடுச்சு. சடனாக இப்படி விலையேற்றம் பண்ணியிருக்கீங்க, நாங்கள்லாம் எங்கே போவோம், விவசாயிங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டை எதிர்த்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. இவங்க கூட நம்மளும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கலந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம மாரிமுத்தோடைய பொண்ணு சரோஜா இருக்கா இல்லையா, அந்த பொண்ணுக்கு மச்சாங்காரன் பல்வேசனுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து முடிவெடுக்கிறாங்க. ஸோ அவன் ஒரு குடிகாரன் எல்லாம் தெரிஞ்சே பார்த்தீங்கன்னா மாரிமுத்து தான் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு, எல்லாமே சரியாயிரும் அப்படின்ற நம்பிக்கையில். ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு தெரிய வருது. உடனே அவங்க கொடுத்த பட்டு புடவை என்கிட்ட தான் இருக்குது, ரிட்டர்ன் பண்ணிவிட்டு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் நீரா இந்த சரோஜாவையும் சரோஜாவுடைய அம்மாவையும் மீட் பண்ணுறதுக்காக கோயிலுக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே வச்சும் பார்த்தீங்கன்னா மாரிமுத்தோடைய மனைவி ஹீரோனை அசிங்கப்படுத்தி அமுச்சு வச்சிடுறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு இந்த மாதிரி போஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கை நாட்டு தானே அப்படின்னு கேட்க, அப்பா தான் கை நாட்டு, என்னால் சைன் போட முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கையெழுத்து போட்டு அந்த ஒரு நோட்டீஸை வாங்குறாங்க. அது என்னன்னு தெரியல, ஏன்னா அந்த நோட்டீஸ் வந்து இங்கிலீஷில் இருக்குது. ஹீரோனுக்கு தமிழ் படிக்க தெரியும், எழுத தெரியும், ஆனால் இங்கிலீஷ் படிக்க தெரியாது, எழுத தெரியாது. அதனால் நேராக அருணா கிட்ட வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருணா கிட்ட கொண்டாந்து அந்த லெட்டரை கொடுத்து இது என்னென்னு படிங்களேன் அப்படின்னு சொல்ல, அவர் படித்து பார்த்துட்டு விஷயத்த சொல்கிறாரு. ஆக்சுவலாக இந்த பல்வேசம் இருக்கிறார் இல்லையா, இவர் தான் வந்து வக்கீல் நோட்டீஸ் அமைச்சிருக்கிறாருங்க. ஹீரோயினும் ஹீரோனுடைய அப்பாவும் உடனடியாக இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போகணும். ஸோ அந்த இடம் அவங்களுக்கு சொந்தமானது அப்படின்ட்டு. ஸோ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ அருணா சொல்கிறாரு, ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப வருஷமாக இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கீங்க, அவங்க உங்களை ஏமாற்ற பார்க்குறாங்க, ஒரு பர்டிகுலர் சட்டம் இருக்குது, அந்த சட்டம் மட்டும் நிறைவேறுச்சுன்னா இவங்கெல்லாம் வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சட்டம் எப்போ நிறைவேறது, இங்கே இவங்க பிரச்சனை எப்போ சால்வ் ஆகுறது, அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர்க்காரங்க மொத்த பேரும் ஹீரோயினை கார்னர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணால் மாரிமுத்தோட தங்கச்சி பையனுக்கு
சரோஜாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. சரோஜாவோடைய புருஷன் பார்த்தீங்கன்னா பயங்கர குடிகாரன். ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? குடிச்சிட்டு எப்போ பார்த்தாலும் சரோஜா கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஸோ இதனால சரோஜாக்கு அவங்க வாழ்க்கையே வெறுத்து போயிடுது. ஏன்பா இந்த மாதிரி பண்ணீங்க, என் வாழ்க்கையை அழிச்சிட்டிங்களேப்பா அப்படின்ற மாதிரி சரோஜா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளில் எல்லாமே சரியாயிருமா, எல்லாம் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி மாரிமுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. தான் பொண்ணு வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாரிமுத்து ஒரு சில்லறை வேலை பார்க்குறாருங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு, நீ ஒரு படம் பார்த்துட்டு வந்தல, அந்த படத்தில் வில்லன் ஹீரோயினை என்ன பண்ணான், ஸோ அதே மாதிரியான ஒரு விஷயத்த நீ வந்து ஹீரோயின்ட்ட பண்ணணும் அப்படின்னு சொல்ல, எனக்கு பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்ல, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த அசிஸ்டண்ட்டும் சரின்னு கேட்டுட்டு போகிறாருங்க. அப்போ கோயிலில் பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குன்னு எவனோ ஒருத்தன் வளரிக்கிட்டு இருக்கான். யார் பாதிங்க குடிச்சிட்டு வந்து படுத்து கிடக்கிறது அப்படின்னு மாரிமுத்து எழுப்ப பார்த்தா அது அசிஸ்டண்ட்டு தான். அடி வாங்கிட்டு வந்து படுத்து கிடக்கிறாருங்க. என்ன நடந்தது அப்படின்னு கேட்க, ஹீரோயின் கிட்ட தப்பாக நடந்துக்கிறதுக்கு இந்த அசிஸ்டண்ட்டு ட்ரை பண்ணியிருக்கிறாரு. ஹீரோயின் போட்டு பொலன்னு பொழந்து தாட்டி விட்டாங்க. ஸோ ஹீரோயின் எல்லாம் எதிர்த்து நிற்கவே முடியாது. பார்க்க தான் அவள் சாப்பிட்டு ரொம்ப ரக்குடான ஒரு ஆள் அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து கான்ஸ்டபிளை வர சொல்லி இன்னொரு வேலைத்தனத்தை பண்ணுறாருங்க. ஸோ இந்த கான்ஸ்டபிள் மூலமாக கள்ளச்சாராயம் டியூபை கொண்டு போய் ஹீரோயினோடைய வீட்டுக்குள்ளே போட்டு விட்டுட்டு, ஹீரோயின் கள்ளச்சாராயம் காய்ச்சினாங்க அப்படின்னு தூக்கிட்டு போய் ஸ்டேஷனில் வைக்கலாம், அசிங்கப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ராத்திரி நேரம் ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது இந்த குடிசை ஓட்ட வழியில் இந்த கள்ளச்சாராய டியூபை இந்த கான்ஸ்டபிள் நுழைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அதை ஹீரோயின் பார்த்துட்றாங்க. அப்படியே அலேக்கா தலையை பிடிச்சி உள்ளே இழுத்து போட்டு பொலன்னு பொழந்து தாட்டி விட்டுறாங்க. அருவாள் எடுத்துகிட்டு துரத்துறாங்க. இனிமேல் எவனாவது வீட்டு பக்கம் வந்தீங்க உங்களை கொன்றுவேன் அப்படின்ட்டு எல்லோரும் பயந்து ஓடிடுறாங்க. ஹீரோயினை இவங்களால எதுவுமே பண்ண முடியலங்க. அவசரப்பட்டு முடிவெடுத்து தான் பொண்ணு வாழ்க்கை வேற இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற கவலை வேற மாரிமுத்துக்கு ஒரு பக்கம் இருக்குங்க. அதே சமயம் நம்ம ஹீரோயின் போயிட்டு வர வழியை பார்த்தீங்கன்னா இவங்க பிளாக் பண்ணுறாங்க. ஏப்பா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயினுடைய அப்பா கேட்க, என்ன பண்ணுறதுங்க, மாரிமுத்து இந்த மாதிரி சொல்லிட்டாரு, அவரை மீறி எங்களால் எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் போய் ஊர் பெரிய மனுஷங்களை எல்லாம் கூப்பிட்டு கேளுங்க, நான் எடுத்துட்றேன், எனக்கு இந்த மாதிரி வழியை மறைக்கணுன்றதெல்லாம் நோக்கம் கிடையாது அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுடைய அப்பா பார்த்தீங்கன்னா போய் ஊர் பெரிய மனுஷங்கிட்டலாம் கேட்குறாரு. யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. நம்மலாம் ஒன்று மண்ணா பழகிட்டு இருந்தோம், இப்போ ஏன் திடீர்னு எங்களை கார்னர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி காலில் வேணாலும் விழுகிறேன் அப்படின்னு ஹீரோயினுடைய அப்பா காலில் விழுகிறாரு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உன் பொண்ணு வந்து எங்கள் காலில் விழுகணும், அப்போ தான் வந்து நாங்கள் சாட்டிஸ்ஃபைட் ஆகும் அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, எதுக்குப்பா இந்த மாதிரி ஊர்க்காரிலலாம் போய் விழுகிறீங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு, வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பாடு ஊட்டி விட பார்க்குறாங்க. அப்போ தான் தெரிய வருது ஹீரோயினுடைய அப்பா மன உளைச்சல் தாங்க முடியாமல் அவர் இறந்தே போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோனுடைய அப்பாவோடைய டெட் பாடியை வச்சுக்கிட்டு ஹீரோயின் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஊருக்காரங்க வந்து யாரோ ஒருத்தங்க இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவும் அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி ஹீரோயினை கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. மன்னிப்பு தான்ப்பா கேட்க சொன்னோம், இந்த மாதிரி அவர் ஆவாருன்னு எங்களுக்கு எப்படி தெரியும், அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. 5 10 போட்டு ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் நம்ம ஹீரோயினுடைய அப்பாவையும் ஹீரோயினையும் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் யாரோட உதவியுமே வேண்டாம், என்னோட அப்பாவுக்கு என்ன பண்ணணுமோ அதை நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓலையில் வச்சு ஹீரோயினை இழுத்துட்டு போகிறாங்க சுடுகாட்டுக்கு. அங்கே புதைக்கக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாதுன்னு அங்கே ஏகப்பட்ட பஞ்சாயத்துங்க. ஸோ ஹீரோயின் டென்ஷன் ஆயிடுறாங்க. உயிரோடு இருக்கும்போதும் நிம்மதியாக இருக்க விடல, செத்ததுக்கப்புறமும் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேள்வி கேட்குறாங்க. அந்த இடத்துக்கு இந்த அருணாவோடைய கேங்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வராங்க. அப்போ இந்த ஊருக்காரங்களா, இது எங்கள் கிராமத்து பிரச்சனை, நீ தலையிடக்கூடாது, நாங்கள் அடிச்சுப்போம் சேர்ந்துப்போம், அது எங்களோட இருக்கட்டும், நீ வெளியே போ அப்படின்ற மாதிரி அவங்கள துரத்தி விட்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாரும் சப்போர்ட்டுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்சதை பண்ணலாம் அப்படின்னு அருணாவோடைய கேங்கையே வச்சு நம்ம ஹீரோயினோடைய அப்பாக்கான அந்த இறுதி சடங்கு ஏற்பாடுலாம் நடக்குதுங்க. அங்கே போனால் பையன் தான் வந்து கொல்லி வைக்கணும், பொண்ணு கொல்லி வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ பையன் தான் இல்லை, அதனால் நம்ம அருணா கிட்ட அருணாவோடைய அப்பா நீ போய் கொல்லி வைப்பா அப்படின்னு சொல்ல அருணா பார்த்தீங்கன்னா கொல்லி வைக்கிறாரு. அந்த இறுதி சடங்கை எல்லாத்தையுமே பண்ணுறாரு. இது மனிதர்கள் வாழ்றதுக்கு தகுதி இல்லாத கிராமம் அப்படின்னு நினச்சாங்களோ என்னவோ, ஹீரோயின் இந்த ஊரை விட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு இந்த ஊரை விட்டு கிளம்புறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த ஊருக்காரங்கெல்லாம் வந்து நடந்து போச்சு, இனிமேல் இந்த கிராமத்திலேயே இரு, நீ வந்து அபராதமெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, கோயிலுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணு, அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாத்தையுமே மன்னிச்சு உன்னை ஏற்றுக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து ஒத்துக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா எல்லாரோடைய ஒரிஜினல் முகத்தையும் ஹீரோயின் பார்த்துட்டாங்க. இதுக்கு மேலே நான் இந்த கிராமத்தில் இல்லைங்க, நீங்களே என்னமோ பண்ணிட்டு சாவுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த கிராமத்தை விட்டே கிளம்பி போயிடுறாங்க. இத்தோட இந்த படம் முடியுதுங்க. இந்த லோகநாதனுடைய கதாபாத்திரத்தை கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி 2 பேர் சேர்ற மாதிரி காட்டியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இந்த படம் ஒரு விழிப்புணர்வு படமாக தான் எனக்கு தோணுச்சுங்க. ஒரு குரூப்புக்கு டாமினேட் பண்ணுறதுக்கு ஆள் கிடைக்கலான்னு வைங்களேன், சொந்த குரூப்புக்குள்ளேயே பிரிவினையை கிரியேட் பண்ணி உள்ளுக்குள்ளேயே அடிச்சுட்டு அவங்களும் நல்லா இருக்க மாட்டாங்க, சுற்றி இருக்கிறவங்களையும் நல்லா இருக்க விட மாட்டாங்களே அப்படின்றத தான் சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.